சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 சூரநாசக மனுகுல பாலக நமோ 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 சூரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாள் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை, அபிஷேகங்கள், உற்சவங்கள், வழிபாடுகளோடு இந்த ராகு கால நேரத்திலே நடைபெறுகின்ற ராகு கால துர்கா பூஜை, இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீக்கக்கூடியது. ஜாதக ரீதியாக ஒருவருக்கும் ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் போன்றவையெல்லாம் விலகுவதற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் புதன்கிழமை பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகம் ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த வழிபாட்டுக்கு அதிகப்படியான சக்தி இருக்கிறது. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு நாக்கு. இந்த ஒரு நாக்கிலே நமக்கு இனிப்பு தெரிகிறது, உப்பு தெரிகிறது, உரைப்பு தெரிகிறது, கசப்பு தெரிகிறது, துவர்ப்பு தெரிகிறது. இந்த அறுசுவையும் ஒரு நாக்கே நமக்கு தெரிகிறது. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். இந்த 7 நாக்குகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா. இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை உணரக்கூடியது. அதனால் இந்த அக்னியின் மூலம் ஆகுதிகள் செய்கின்ற பொழுது நாம் பல்வேறு வகையான சமித்து வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், வேர் வகைகள், பட்டை வகைகள், அதேபோல் பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை, இளநீர் போன்ற பல்வேறு திரவியங்களை எல்லாம் இந்த ஆகுதி பண்ணுகின்ற பொழுது அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்கின் மூலமாக அவற்றை ஏற்றி உரிய இடத்திலே கொடுப்பவர் இந்த அக்னி தேவன். எனவே இந்த 5 யாக குண்டங்கள் பிரதான யாகசாலையிலே அமைக்கப்பட்டு 5 சிவாச்சாரியார்கள் அமர்ந்திருந்து காலை மாலை வேளையிலே இந்த ஆகுதிகளை எல்லாம் செய்கின்ற சிறப்போடு கூடியதாக நாளைய தினம் புதன்கிழமை இந்த பஞ்சகுண்டத்தோடு கூடிய யாக ஆரம்பம் சிறப்பாக ஆரம்பமாக இருக்கின்றது.
நாளை மறுநாள் வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு அடியவர்களெல்லாம் சென்று தங்கள் கைகளாலே சுவாமி விக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும், வருகின்ற வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் காணுகின்ற பாக்கியமும் சகல அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்புகளிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருமுறை தொழுநோயினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடம் சென்று, உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகின்றார். நாங்கள் ஒருவரிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கின்ற பொழுது அந்த விண்ணப்பத்தை நாங்கள் அடுத்தவர்கள் மீது திணிப்பது உண்டு. கட்டாயம் நீ இதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அவர்களை நாங்கள் வலியுறுத்தி அவர்களிடம் அந்த உதவியை பறித்து விட வேண்டும் என்ற அந்த சுயநல விருப்பத்தோடு நாங்கள் அணுகுவது வழக்கம். எனவே நாங்கள் மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது, உறவாடுகின்ற பொழுது எங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் மற்றவர்கள் மீது எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய விருப்புகளையும் நாங்கள் திணிப்பது வழக்கம். இவ்வாறு திணிப்பதினாலே சில வேளைகளிலே எங்களுடைய அந்த நல்ல உறவு முறிந்து போகின்றது. அடுத்தவர் அவர் உணர்ந்து கொள்ளுவார், இவர் ஒரு சுயநலவாதியாக இருக்கின்றார், இவர் தன்னுடைய சுதந்திரத்திலே தலையிடுகின்றார், இவர் தன்னை கட்டாயப்படுத்துகின்றார், அதனாலே அவர் மனமுவந்து ஒரு விடயத்தை செய்வதற்கு தயங்கலாம், அல்லது செய்தாலும் அவர்கள் உள்ளத்திலே அந்த நல்லெண்ணம் இல்லாமல் செய்யலாம். இப்படி இந்த உறவிலே பல சிக்கல்கள் எழலாம். ஆனால் இயேசுவிடம் வருகின்ற இந்த தொழுநோயாளி, அவருடைய அதிக தேவை என்னவென்றால் இந்த தொழுநோயிலே இருந்து குணமாக வேண்டும். ஏனென்றால் இந்த தொழுநோயினுடைய தாக்கம், தொழுநோயினால் ஏற்படுகின்ற பல விளைவுகள் இவருடைய உள்ளத்தை மட்டுமல்ல உடலையும் தாக்குகின்ற, அவர்களை சமூகத்திலே இருந்து அப்புறப்படுத்துகின்ற, ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையெல்லாம் அவர்களுக்கு பெரும் துன்பம். ஆனால் இயேசுவால் அவரை குணப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பினார். அதே வேளையிலே இயேசுவிடம் அவர் தன்னுடைய தேவையை திணிக்க விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் இயேசு அவர் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு அந்த உதவியை செய்கின்ற பொழுது, அவரை குணப்படுத்துகின்ற பொழுது அவர் மனமுவந்து செய்தார். ஏனென்றால் இந்த மனிதன் தன்னுடைய அந்த நிலையிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு தன்னிடம் அவர் எதையும் திணிக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை என்று அவருடைய அந்த மனிதனுடைய தேவைகள் மத்தியிலும் அவருடைய நல்லெண்ணத்தை இயேசு புரிந்து கொண்டார். இப்படி நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது எங்களுடைய கருத்துக்களை திணிப்பதிலே, எங்களுடைய நன்மைகளை மட்டும் நாங்கள் கருதுவதிலே, எங்களுக்கு லாபத்தை மட்டும் நாங்கள் தேடுவதிலே இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களுடைய நல்லெண்ணத்தை எங்களால் பெற முடியாமல் போகலாம். ஒருவேளை பின்னைய காலத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், அவர்தான் என்னை கட்டாயப்படுத்தினார், அதனாலே நான் இதை செய்தேன் என்று சொல்லி சில வேளைகளிலே அவை பிழைத்தும் போகலாம். அந்த பொறுப்பையும் நாங்கள் ஏற்க வேண்டியவர்களாக இருக்கலாம். எனவே இன்று நாங்கள் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது அவருடைய தேவைகளை நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக அவருடைய உதவிகளை நாடுவது நல்லது, தேவையானது. ஆனால் அந்த நல்ல மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று, உன்னால் முடியும் என்றால், உன்னால் கூடும் என்று சொன்னால், உண்மையாகவே உம்மால் முடியும் என்று சொன்னால் தான் எனக்கு உதவி செய்யும், உம்மால் முடியும் என்று நான் நம்பினாலும் அவர் அதை
தன்னுடைய விருப்பத்தின்படி மனமுவந்து செய்கின்ற பொழுது அங்கு உறவு மென்மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. அந்த உதவியும் அவர் செய்கின்ற அந்த நன்மைத்தனங்களும் எங்களுக்கு நிறைந்த பலனை தரும். அவ்வாறு இந்த தொழுநோய், அதாவது அதிலே இருந்து விடுதலை பெற முடியாது என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இயேசுவினுடைய அந்த குணமாக்குகின்ற வல்லமை அவரோடு தங்கி அவர் குணம் பெற்றார். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு அடுத்தவர்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு நாங்கள் அவர்களோடு எங்களுடைய உறவை தொடுத்து கொள்வோம். அவர்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய தயவை நம்பி நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இறைவனிடமும் அதே வழியாக நாங்கள் அவர் எங்களுக்காக விரும்புவது என்ன? அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மைத்தனத்தை தான் விரும்புவார். அதனால் இந்த இறைவனுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அவருடைய தாராள சிந்தையிலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையான மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமீன். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான்.
எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.